Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படினா மேங்கோ புட்டிங் தான் செய்ய போறோம். வெறும் 4 பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பால் தேவைனால அதுக்கு பால் வந்து காச்சிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் 2 மாம்பழத்தோட பல்ப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சோ இப்போ நான் கட் பண்ண போறேன். தோல் மட்டும் சீவி எடுத்துர்க்கேன் ஒரு மாம்பழத்துக்கு. இப்போ அதோட பல்ப் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மேங்கோட பல்ப் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த மேங்கோக்கு போயிடலாம். கட் பண்ணும்போதே எனக்கு டெம்ப்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கடைசி வரையும். இன்னொரு மாம்பழம் தோல் வச்சுட்டேன். பார்க்கவே டெம்ப்ட் ஆகுது. சரி இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழத்தை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீழே விழுந்துட்டே இருக்கு. மாம்பழம் போட்டதுக்கு மிக்ஸி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதை பால் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் இல்லை நிறையவே ஊற்றணும். வடிகட்டி ஊற்றிக்கணும். சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப திக்காக இருக்கனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ பால் ஊற்றிட்டே திரும்ப வச்சு அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேனில் வந்து மேங்கோ போட்டு இந்த இது பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதில் ஊற்றி கிண்டணும். இப்போ நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா திக்காக இந்த மாதிரி ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கிடலாம்.